மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரைக்கு அஇஅதிமுக தொண்டர்கள், கழகத்தின் பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இன்றும் வருகை தந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைச்சர் டாக்டர் வி. சரோஜா மலர் தூவி மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் சோகமே உருவாக நினைவிடத்தில் திரண்டு தமிழகத்தின் தன்னிகரில்லா தாய்க்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அம்மா நாள் நான் தையல் கிசல் துணி தேய்ச்சிட்டு இருக்கிறேங்க சார். எனக்கு மிஷின் கொடுத்துருக்குறாங்க, வீடு கட்டிருக்குறேங்க, பசுமை வீடு. அதனால் எங்களுக்கு எதுனா பயன்படுத்திருக்குறேங்க சார். இப்போ அந்த அம்மா இல்லாதனால எங்களுக்கு என்னமோ மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு தாள் போன மாதிரி இருக்குதுங்க சார். அம்மா நிறைய திட்டத்தை கொண்டு வந்திருக்குறாங்க. அதுலேயும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நிறைய திட்டம் கொடுத்துருக்குறாங்க. செருப்பு கொடுத்தாங்க, நேப்கின் கொடுத்தாங்க. நேப்கின் யாருமே இது வரைக்கும் வந்து கொடுத்தது இல்லைங்க சார். நேப்கின் கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே பயன்படுத்தினாங்க குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி பெண்கள்னாவே ஒரு அடுப்படியில் இருக்கிற ஒரு சாதாரண பெண்களாக தான் இந்த உலகத்தில் பார்க்குறாங்க. ஆனால் பெண்களும் நாட்டையும் ஆள முடியும்னு அந்த அம்மா நாட்டை ஆளிட்டு போனாங்க. அந்த அம்மாவோட சாதனையே ஒரு சாதனை தாங்க. அந்த அம்மா இல்லாதனால இன்றைக்கி எங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த அம்மா எங்கே இருந்தாலும் எங்கள் மனசு உள்ள இன்னும் கோயில் கட்டி நாங்கள் கும்பிட்டுட்டு இருப்போம். எங்கள் மனசில் இன்னும் இருக்கிறாங்க. பெத்த தாய் தாப்பான கூட நினைக்கிறதுல இவங்க தான் 2 பேரும் அப்பா அம்மா நினச்சோம். ஆனால் எங்களுக்கு பெண்களுக்கு துணிச்சலாக கொடுத்தவங்க அம்மா மட்டும்தான். அம்மா அறிவித்த அத்தனை திட்டங்களும் பொன்னான திட்டங்கள். யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் ஒரு இது இல்லாமல் கட்சியை நடத்தி ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு நடத்திச்சு. இன்று அதிகாலை முதலே பெண்கள், குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் திரளாக வருகை தந்து மலர் தூவியும் மலர் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்துடன் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவுகளை நெஞ்சில் தாங்கி ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களின் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். அம்மாவை நாங்கள் உயிராக நினச்சோங்க. அம்மா எங்களுக்கு இன்னும் சாகலை, அவங்க எங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அம்மா தான் எங்களுக்குள்ள தெய்வம். அம்மா வந்து நிறைய மக்கள், ஏழை மக்களுக்கு லேப்டாப்பு, பேகு, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு என்னென்ன கொடுக்க முடியுமா அத்தனையும் அந்த அம்மா கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்குலாம் பெரிய இழப்பாக இருக்குது. இப்போ எங்களுக்கு ஃபிஷர்மேன் நாங்கள் 50 சுனாமியில் எங்களுக்கு ஏகப்பட செஞ்சிச்சு. எங்களுக்கு எந்த கவலையும் கூட வைக்கல. ஒரு பசினா கூட அவ்வளோ செஞ்சிச்சு போணுச்சு. எங்களுக்கு சுனாமியில் போட்டெலாம் நிறைய அடிபிடிச்சு போணுச்சு. அம்மா தான் கொடுத்து எங்களெல்லாம் தூக்கி விட்டுச்சு. இன்றைக்கி அம்மா இல்லாத போது ஒரு ஃபிஷர்மேனுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. அம்மா நினச்சி நாங்கள்லாம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்றைக்கி கடலுக்கு போகிற நாங்கள் கடலுக்கு போகாமல் அம்மா பார்க்க வந்திருக்கோம். அம்மா எவ்வளவு இராணுவ கட்டுப்பாடு என்ற ஒழுக்கம் நிறைந்த ஒரு இயக்கமாக, வளம் நிறைந்த இயக்கமாக, தமிழகத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக உருவாக்கி தந்த தங்கத்தலகை அம்மா அவர்களை இழந்து வாழும் அத்தனை தொண்டர்கள் மத்தியில் ஒரு மனபீதி இருந்தது. இயக்கம் என்ன ஆகுமோ, இயக்கத்தை பற்றி, இயக்கத்தின் உண்மை தொண்டனின் மனநிலையில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட நிலையில் என்று மனநிறைவு அடையும் வகையில் இயக்கத்தை கட்டிக்காக்க சின்னம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஆற்றிய உரையிலே, கன்னி பேச்சிலேயே தமிழக மக்கள் இடத்திலும் தொண்டர்களிடத்திலும் ஒரு மனநிறைவு வந்துள்ளது. சாமியை வச்சுட்டு அந்த பக்கம் சாமி பக்கத்தில் நாங்கள் அம்மா வச்சுருக்குறோங்க. சாமி மாதிரி நாங்கள் காலையில் எழுந்திரிச்சது அம்மாவை தான் கும்பிட்டுட்டு வர்றோங்க. நன்றியை மறக்க மாட்டோங்க. எப்போவுமே அம்மாவே எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களுக்குன்னு நல்லா செஞ்சுருக்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்தது கூட நான் இந்த மாதிரி அழுகுது இல்லைங்க. அம்மா சேர்த்ததுக்கு ஒரு வாரம் நான் சரியாக சாப்பிடல. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அஇஅதிமுக தலைமை கழகம் சார்பில் குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன.